கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை போட்டு பேதி மாத்திரையை கலந்து ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். செம காமெடியாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஆனந்த் வந்து அருண் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவன் கோவப்படுவான்னு சொன்னாங்க. இவன் கோவத்தை வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கார்த்திக் கோவத்தை அப்படின்னோன்னே. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பேசுகிறேன்னு அருண் வந்து சொல்கிறான். அவன் நம்ம தம்பி தானே அப்படின்னோன்னே, தம்பிலாம் கிடையாது, போட்டின்னு வந்துட்டானா களம் இறங்கியாச்சுன்னா அண்ணன் தம்பிலாம் இப்போ பாசத்துக்கெலாம் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, காளி இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜரை வந்து வர சொல்கிறாங்க, சூப்பர்வைசரை. வந்தோன்னே வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து கார்த்தியை வந்து நான் சொன்ன மாதிரி வம்புலு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் உங்கள் தம்பிக்கிட்ட போய் நான் எப்படி சார் அவரை பேர் சொல்லிலாம் கூப்பிட முடியும், அதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னோன்னே, நீ வந்து எனக்கு விசுவாசியா இல்லை அவனுக்கு விசுவாசியா, நீ இப்போ இந்த கம்பெனிக்கு பாஸ் நான் தான், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் உங்களுக்காக வந்து நான் வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் அருண் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, கார்த்தி வந்து சண்டை போட போகிறான் பாரு அப்படின்னோடனே, சரி அதுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபேனரை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிஷினை. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு சூப்பர்வைசர் வந்து கார்த்தி இங்கே வா அப்படின்னோடனே, என்னையா அப்படின்னு கேட்டோன்னா, ஒன்றைத்தான் உன் பேர் தானே கார்த்தி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, போய் எனக்கு டீ வாங்கிட்டு வா அப்படின்னோடனே, எதுக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, அதான் எனக்கு டயர்டாக இருக்குது, முடிஞ்சால் கை கால் கூட அமுக்கி விடுவாங்க, நீ என்ன டீ கூட வாங்கிட்டு வர மாட்டியா, போய் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே போகிறாப்புல. கார்த்தி வந்து என்ன எல்லா ஸ்டாஃப் எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன கார்த்திக் சாரை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் டீ வாங்கிட்டு வர அனுப்பி விட்றாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிட்டு கேண்டீன் போயிட்டு வந்து டீ எடுத்துகிட்டு வரப்போ, என்ன கார்த்தி இப்படிலாம் வேலை வாங்குறியே அப்படின்னு அருண் வந்து சொல்கிறான். வாங்கட்டும், ஒரு நாள் தானே இப்படி செய்கிறான், இன்னும் 29 நாள் இப்படியே செய்வானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராங்க. வந்தோடனே டீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு காளி கேட்டோன்னே, டேபிள் மேலே உட்காந்து கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டக்குன்னு டேபிளில் ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு எனக்கு வாங்கிட்டு வர சொன்னால் உனக்கு நீ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறது தான் என்னோடய வேலையா, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து டீ சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் டீ சாப்பிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே, ஆமாம் சூப்பர்வைசர் நான் சொன்னால் நீ வந்து டீலாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு செய்கிற அப்படின்னோன்னே, வேலை வாங்குகிற உனக்கே அப்படின்னா வேலை செய்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும், அதான் நான் டீ குடித்தேன் அப்படின்னோன்னே, உனக்கு டீ வாங்கி கொடுக்குறதெல்லாம் என் வேலை கிடையாது, முதல்ல வந்து டீ வாங்கி கொடுக்குறதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு கண்ணா பண்ணான்னு கார்த்தி சத்தம் போட்டோன்னே, இங்கேருந்து ஆனந்தும் அருண் வந்துடுறாங்க. ஏதோ வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி வா சண்டை போடுறான், வா இதான் சாக்கு போய் பேசலாம் அப்படின்ட்டு வராங்க. வந்தோடனே வந்து கார்த்தி வந்து டக்குன்னு முதலாளி வராங்க, அந்த டீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார்த்தி வந்து சல்யூட் அடித்து காமெடி பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஆனந்த செம்மையாக கலாய்க்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் சூப்பர்வைசர் சொன்னால் டீ வாங்கி கொடுக்க மாட்டியா, எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னோடனே, நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், பட் ஆனால் வந்து இவருக்கு வேலை பர்சனல் வேலையெல்லாம் செய்ய முடியாது, இவருக்கு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனா, கம்பெனியில் என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும்ல, இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, இன்னையோட தெரிஞ்சுக்கோங்க, யாருமே இவருக்கு வந்து டீ வாங்கி கொடுக்குறேன் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, அவருக்கு வேணும்னா அவர் போய் வாங்கிப்பார் அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே, கார்த்தி வந்து ஆனால் கொஞ்சம் நவுறீங்களா, நான் கொஞ்சம் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசாக போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்டனில் வந்து. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ரியாவும் வந்தோடனே புதுசாக ஒரு 2 பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் உனக்கு அத்தை மாமாவாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க பார்த்தா வந்து எனக்கே நம்புகிற மாதிரி இல்லை, அத்தை எப்படி நம்புவாங்க அப்படின்னு கேட்டோன்னே, இவங்க பல பேர் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து நிறைய பேரை வந்து அவங்களோட நடிப்பால் கண் கலங்க வச்சுருக்காங்க, அதனால் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து அத்தைக்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டுடுறாங்க நம்ம மைதிலி. கேட்டோன்னா வந்து, ஓ நடிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதை விஷயத்தை போய் மீனாட்சி கிட்டேயும் தீபா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அத்தைக்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்க, விட்டு வச்சா தானே, விடு அடித்து துரத்தி விட்ருவோம், எடு அந்த போர்வையை அப்படின்னு மீனாட்சி சொன்னோன்னே, சாச்சா அந்த அளவுக்குலாம் போக வேணாம், இதை வேறு மாதிரி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு வந்து தீபாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மைதிலி. ஒன்றா வந்து அதே ஐடியாவை பண்ணால் ஒரு போர் அடிக்கும், அதனால் வேறு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து கொடுக்குறாங்க. பேதி மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா, சரி இதான் சாக்குன்னு கரெக்டாக தீபா கையில் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோன்னே பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க தான் அத்தை மாமாவா அப்படிங்களா, சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, தீபாவை பார்த்து வணக்கம் அத்தை, ஓ இதான் உன்னோட அத்தையா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்கள பார்த்தா அத்தை மாதிரியா இருக்குது, இவங்க சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தீபா வந்து போயிடுறாங்க. போயிட்டு காஃபியில் போயிட்டு வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்து, இவங்களுக்கு என்ன 1 4 5 சேர்த்து போட்டு விடுவோன்னு நல்லா போட்டு கலக்கி விட்றாங்க.
கலக்கி விட்டதுக்கப்புறமேட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து 2 பேருக்கு மட்டும் கொடுத்தா போருமா அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, கூட இருக்கிற அந்த 2 பேருக்கும் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். முதல்ல இவங்களுக்கு கொடுப்போம், அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு தன்னால் நடக்கிறதா நடக்கட்டும் அப்படின்னு வந்து தீபா வந்து கையில் வந்து தட்டோடு வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு வராங்க. அப்போயே அவங்க தீபா வந்து மரியாதையாக வந்து காஃபி இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கும்போது இப்போ சுதாரிச்சிருக்கணும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்க தெரியல. தீபா வந்து அப்பாவி எந்த தப்பும் பண்ண மாட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ செம ட்விஸ்ட்டாக வந்து அவங்களும் அதிரடியாக வந்து களத்தில் இறங்குனது செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.